இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூஸியான சூப்பர் சாஃப்ட் குலாப் ஜாமுன் ரெசிபி. இது குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறதில்ல. 1 கப் ரவா தான். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான சாஃப்டான குலாப் ஜாமுன் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். குலாப் ஜாமுன் ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வாயில் வச்சா கரைஞ்சி போகக்கூடிய ஸ்வீட்டு. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ரவை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு இந்த பொடிச்ச ரவையை இதில் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். ஒரு 2 மினிட் வறுத்தா போதும். பொடிச்சு சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு வறுத்தெடுத்தால் போதும். கீழே லைட்டாக வறுக்கும்போது இந்த ரவைக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இப்போ இதில் நம்ம 3 கப்பு பால் ஆட் பண்ணணும். இது சாதா ரா மில்க்கு தான் இதில் ஆட் பண்ணுறோம். பால் சேர்த்துட்டு இந்த ரவையை நல்லா கலந்து விடணும். கட்டிகள் விழாமல் ஒரு ஸ்பேட்டில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை கலந்து கொடுக்கணும். இது நல்லா திக்காகணும். இந்த மில்க் எல்லாமே இந்த ரவை அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் டோ மாதிரி வரும். மாவு பதத்துக்கு வரணும். எந்த பிறுபிறுப்பு தன்மையுமே இதில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு திக்கானதும் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஃப்ளேம் நல்லா சிம்மில் வைக்கணும். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இதுக்கு. இது நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இது கொஞ்சம் கூட நம்ம கலந்து கொடுக்கணும். இது பேனில் ஒட்டாமல் வரணும். அதுதான் இதனுடைய பக்குவம். இப்போ இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்க்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ. இந்த ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த குலாப் ஜாமுனுக்குள்ளே ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். மில்க் பவுடர் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பேனில் ஒட்டாமல் நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா சாஃப்ட் டோவாக வரும். இப்போ இந்த டோ பேனில் ஒட்டாமல் நல்லா சாஃப்ட் டோவாக நல்லா ஃபோல்டு பண்ணுறது மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 கப்பு சுகர் எடுத்துகிட்டு இதில் 2.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்க விடணும். சுகர் சிரப்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கொடுக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இது 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கையில் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒட்டக்கூடிய ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். இந்த டைமில் ரோஸ் வாட்டர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது இந்த சுகர் சிரப்புக்கெல்லாம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோ நல்லா ஆறியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இதை நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு நல்லா ஸ்மூத்தாக வரணும். அப்போ தான் நம்ம குலாப் ஜாமுனும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி எடுக்கணும். இந்த பால்ஸ் நல்லா ஸ்மூத்தாக எந்த விதமான கிராக்ஸும் இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டிட்டு நுனி விரலால் ரோல் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது இதில் எந்த கிராக்ஸும் வராமல் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதை மாதிரி நான் எல்லா பால்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நல்லா பளபளன்னு எந்த விரிசலும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரணும். ஸோ இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வச்சுருக்கோம். இது ரொம்ப ஹாட்டாக வேண்டாம். மிதமான சூட்டில் நம்ம இந்த ஒவ்வொரு பால்ஸாக இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுருக்கணும். அப்போ தான் உள்ளாடியும் நல்லா வெந்து வெளியில் நல்ல கோல்டன் கலரில் வரும். இல்லைனா உள்ளாடி வேகாமல் இருந்தால் குலாப் ஜாமுன் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை ஆயிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக சுகர் சிரப்பில் இதை சேர்த்துடணும். சுகர் சிரப்பும் ஹாட்டாக இருக்கணும். ஆறிட்டுனா லைட்டாக சூடு பண்ணிடலாம். ரெண்டுமே ஹாட்டாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக இந்த சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும்.
ரிமைனிங் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துடலாம். இது மினிமம் 3 hours ஆகுது நம்ம சோக் பண்ணணும். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மேலே சுகர் சிரப் வந்து ட்ரிசில் பண்ணிவிட்டு நான் பிஸ்டாச்சியோஸ் சாப்டு பண்ணது இதில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.